நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே வயலில் வேலை செய்து கொண்டிருந்த மாமனாரை துப்பாக்கியால் சுட்ட மருமகனை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். கிருஷ்ணன், வணக்கம். இந்த சம்பவம் குறித்த முழு விவரங்கள் என்ன? அகிலா, ராசிபுரம் அருகே குடும்ப தகராறு காரணமாக மாமனார் மீது நாட்டு துப்பாக்கியால் மருமகன் சுட்டதில் மார்பில் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மாமனார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டி அருகே கெரமலை பகுதியை சேர்ந்தவர் விவசாயி வெள்ளையன். இவர் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு ஏக்கர் நிலத்தை அடமானம் வைத்து 15,000 ரூபாய் பெற்றுள்ளதாக தெரிகிறது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி பகுதியை சேர்ந்தவர் இவர் மருமகன் சவுந்தரராஜ். வெள்ளையனின் மருமகனான இவர் கடந்த சில மாதம் முன்பு அடமான நிலத்தை மீட்டுள்ளார். இந்நிலையில் கடந்த சில மாதமாக வெள்ளையன் மருமகன் சவுந்தரராஜ் அடிக்கடி பணம் கேட்டு தொல்லை கொடுத்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று ராசிபுரம் அடுத்த புதுப்பட்டி அடிவார பகுதி குத்தகை நிலத்தில் அரளி தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் ஆத்திரம் அடைந்த சவுந்தரராஜன் தான் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் வெள்ளையனை சுட்டு தலைமறைவு வைத்தார். இதில் வெள்ளையனுக்கு மார்பில் பலத்த காயம் ஏற்பட்டு உடனே அக்கம்பக்கம் நம்பிட்டு சேலம் மருத்துவமனைக்கு அனுமதி. குடும்ப தகராறு காரணமாக இச்சம்பவம் நடந்து வருவது. சவுந்தரராஜனை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அகிலா, முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.